கவர் பண்றேன். அந்த பக்கம் இடம் இருப்பாங்க. மேல போட்டா நீங்க ஒரு படி மேல ஏறுங்க. கரெக்டா இருக்கு. எல்லாம் இப்படி வந்து அப்படியே தான் சொல்ல வேணாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அடியா போட்டுக்கலாம்டா. பெரிய கூட்டம் அது எல்லாமே நமக்கு தெரியும். நம்ம சொல்லியிருக்கோம், நம்மளால சொல்லியிருக்கோம். நியாயமான ஒரு சட்டங்கள் நம்ம மேல திணிச்சிருக்காங்கன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. 22 பேரை அவங்க நிர்மாணம் செய்வாங்க. அதுல 10 பேர் மட்டும் தான் யாரும் இருக்க முடியும், முஸ்லீம்கள் இருக்க முடியும். 12 பேர் அரசு யாரை நியமிக்கும் தெரியாது. அது யாராக இருந்தாலும் அதை எதிர்கொள்ள வேண்டும். மற்றவர்களுடைய இடத்துக்கு நம்ம போகவே முடியாது, எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வக்ஃபு சம்பந்தமான முழுக்க முஸ்லீம்களுடைய இந்த சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் மாத்திரம் 22 நபர்களில் 10 நபர்கள் நமக்கு தெரியாது யாராக இருப்பார்கள். அவர்கள் யாரை நிர்ணயம் செய்கின்றார்களோ அவர்கள் தான் இருக்க முடியும். இது எவ்வளவு பெரிய கொடூரம் என்று நமக்கெல்லாம் தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5-7 நிமிடங்கள் கோஷங்கள் இன்ஷா அல்லாஹ் முழக்கமிட்டு நம்ம எல்லாம் அடையும். கொடுங்க, அப்படி 2 பேரும் பார்த்துக்கிறேன். லைவ் தான் அதான் அது ஒரு கூட எதிர்க்கிறோம். எச்சரிக்கிறோம் அநியாய சட்ட விருத்தத்தை திரும்பப்பெற எச்சரிக்கிறோம். வாபஸ் வாங்க. வகுப்பு திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்க. பாலாக்காதே இந்தியாவின் பன்முக தன்மையை பாலாக்காதே. காப்பாற்றுவோம். அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம். செய்யாதே எதிர்ப்பு அரசியல் செய்யாதே. அபகரிக்காதே. வகுப்பு சொத்தை அபகரிக்காதே. அஞ்சோம் எதுவரையும் அஞ்சோம். எதிர்ப்போம். கடைசி மூச்சு வரை எதிர்ப்போம். திணிக்காதே. இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை திணிக்காதே. அடிபணியோம். நாங்கள் அடக்குமுறைக்கு அடிபணியோம். மன்னிக்க மாட்டோம். துணை போல துரோகிகளை மன்னிக்க மாட்டோம். வீழும் அநீதி வீழும். வெல்லும் நீதி வாழும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம சந்தோஷம் ஒரு சில அழைப்பை ஏற்று நமது உரிமையை மீட்டெடுக்க, நமது உரிமையை மீட்டெடுக்க எல்லோரும் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். இவ்வளவு வெயிலுக்கு மத்தியிலும் கூட எங்களுடைய சொத்துக்கள் எங்களுக்கு சேர வேண்டும் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த ஒற்றுமையை அல்லாஹ் தஆலா மேலோங்க செய்வானாக. நமது சொத்துக்களை நம்மிடத்தில் அல்லாஹ் தஆலா ஒப்படைக்கும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும் என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். அரசுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி
வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். லைவ் போடா ஃபினிஷா